எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. நான் இது முறுக்கும் தட்டையும் மட்டும் செஞ்சேன். அந்த முறுக்குக்கு அளவு இது தாங்க, பொட்டுக்கடலை மாவு போட்ட முறுக்கு. அதுக்கு 4 டம்ளருக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்து போட்டுக்கலாம். நான் இப்போது அந்த அளவில் தான் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டு, சீரகம், வெள்ளை எள்ளு, கொஞ்சம் கருப்பு எள்ளு, தண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணுறப்பவே தண்ணி நல்லா சூடு பண்ண வச்சுருங்க. நல்லா சூடு ஏறட்டும் தண்ணி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த சூடாக இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கலந்து, மாவு வந்து இப்படி சாஃப்டாக இருக்கிற பதத்துக்கு எடுத்து இப்போ அந்த குழாயில் போட்டு முறுக்கு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியால் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கடகடான்னு எடுத்து போட்டு பிழியலாம். ஷீட்டில் இப்படி பிழிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே முறுக்கு போட்ட உடனே முறுக்கு எழும்பி மேலே வரணும். அந்த கொதி நல்லா அடங்கி அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் அடங்குறப்போ முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் முறுக்கை எடுத்து வச்சிடலாம். இது ரெடி பண்ணுறப்பவே பக்கத்துலேயே தட்டைக்கும் மாவு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கும் 4 டம்ளர் அரிசி மாவு வறுத்தது, அது கூட 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகம், ஊற வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை மாவுலேயே போட்டுடுங்க. இப்படி முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதிலேருந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்துருங்க. இதுக்கும் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சுட இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்து அந்த பொடியையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதுவும் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடகடன்ட்டு இப்படி தட்டி போட்டு 2 பக்கமும் செவந்து எடுத்திங்கன்னா உங்களோட தட்டையும் ரெடி ஆகிடும். சிலர் இதெல்லாம் ஊசியில் இப்படி இல்லைன்னா ஃபோர்க்கில் குத்தி விட்டுடுவாங்க, ஓட்டை கொஞ்சம் பபிள்ஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காக. தட்டையில் இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பபிள்ஸ் சிலருக்கு பிடிக்கும், அது இன்னும் பொறுப்பு கொடுக்கும். அதனால் நான் அந்த மாதிரி குத்தாமல் இப்படியே தான் சுட்டு எடுப்பேன். நல்ல பொறுன்னு டேஸ்ட்டில் தட்டையும் முறுக்கும் ரெடி. எல்லோரும் தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன்.